ஜிவி பிரகாஷ், ஸ்ரீகாந்த், பிந்து மாதவி, தேஜு அஸ்வினி இவங்க ஆக்டிங்கில் கண்ணை நம்பாதே, இரவுக்கு ஆயிரம் கண்கள் போன்ற கிரைம் த்ரில்லரை கொடுத்த மாறன் அவர்கள் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் உருவான பிளாக்மெயில் மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். மூவியோட ரன் டைம் 2 hours. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தென் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. சரி, வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் பார்த்துருவோம். ஜிவி பிரகாஷ் மெடிக்கல்ஸ்க்கு மெடிசன் சப்ளை பண்ணுற ஒரு லோட் மேனாக இருக்கார். இவரோட லவர் தான் தேஜு. ஜிவி பிரகாஷ் லோட் சப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் தேஜு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாரு. இந்த கேப்பில் வெளில லோடோட நிற்கிற வண்டி யாரோ தூக்கிடுறாங்க. வண்டியை காணோம்னு ஓனர்கிட்ட சொல்லும் போது தான் தெரியுது உள்ள 50 lakh வர்த்து கொக்கைன்னு இருக்குன்னு. இப்போது ஓனர் தேஜுவை பிடிச்சி வச்சுக்கிட்டு எனக்கு சரக்கு இல்லைனா பணம் வேணும்னு ஜிவி பிரகாஷை மாறட்ட, ஜிவி பிரகாஷும் வேறு வழி இல்லாமல் பெரிய கோடீஸ்வரரான ஸ்ரீகாந்த் அண்ட் பிந்து மாதவி பொண்ணை கிட்னாப் பண்ணி பணம் கேட்கலாம்னு பிளான் பண்ணுவார். இதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் பொண்ணை தூக்கி பணம் வாங்கினாரா இல்லையா, அவர் லவ்வரான தேஜுவை எப்படி காப்பாற்றினாரு, இதெல்லாம் தாங்க இந்த பிளாக்மெயில். கிட்னாப்பிங்ன்ற கான்செப்ட் வச்சு இந்த த்ரில்லரை சுவாரஸ்யமாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. ஜிவி பிரகாஷ் டெம்போவை தேடுற இடம், அவர் ஆளை காப்பாற்ற குழந்தையை கிட்னாப் பண்ணுறதுக்காக கன்வின்ஸ் ஆகிற இடம்லாம் ஓரளவுக்கு எங்கேஜிங்காகவே தான் கொடுத்துருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே குழப்புற மாதிரி இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. இன்டர்வல் பிளாக் 5 minute சீக்வன்ஸ் சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் அப்படியே கதை எங்கேயோ டைவர்ட் ஆகி போனதால தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிச்சிருச்சு. சுற்றி ஸ்ரீகாந்த் பொண்ணு மிஸ் ஆகிட்டே இருக்கிறது ஒரு கட்டத்தில் கடுப்பாகிற மாதிரி தாங்க இருந்துச்சு. கடத்துறவங்க காலில் வேணாம் விழுறோம், தயவு செஞ்சு அந்த பொண்ணை அவங்க அப்பா அம்மா கிட்டே விட்டுருங்கடான்னு ஆடியன்ஸை எல்லாம் கதற விட்டாங்கங்க. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வைக்கிறேன்னு இவங்க அடிக்கிட்டே போனது மெயின் பிளாட்லேருந்து டிவியேட் ஆனது மட்டும் இல்லாமல் இவங்களால ட்விஸ்ட்டுக்கு உண்டான மரியாதையே போச்சுங்க. ட்விஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணியே கதை எழுதுனதுனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எமோஷன்ஸும் சரியாக ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சுங்க. ட்விஸ்ட்டே படத்துக்கு பெரிய எதிரி ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இது பார்த்ததுக்கு எக்கச்சக்க லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் வேறு. உங்களுக்கு லீட் கிடைக்கணுன்றதுக்காக தேவையான இடத்துல மட்டும் சிசிடிவி கேமராவை செக் பண்ணிவிட்டு மற்ற இடத்துலலாம் அந்த பொண்ணை பார்த்தீங்களான்னு தெருவாக சுற்றிட்டு இருக்காங்க. அப்படியே கண்டினியூஸாக அடுத்த இடத்துல சிசிடிவி இல்லை, ஃபூட்டேஜ் கிடைக்கலன்னு ஏதாச்சும் உருட்டி இருந்தால் கூட கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிருக்கலாங்க. ட்விஸ்ட்டுக்காக இந்த மாதிரி நிறைய இடங்களில் இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி கடைசியில் படத்தையே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ், தேஜு அஸ்வின், ஸ்ரீகாந்த், பிந்துன்னு எல்லாருமே டீசெண்டான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. ரெடின் கின்ஸ்லி வர சீன்லாம் சிரிப்பு தாங்க. எமோஷன்ஸ் ஆகட்டும், த்ரில்லர் ஃபேக்டர் ஆகட்டும், எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒர்க் அவுட் ஆகுதாங்க செஞ்சுது. பட் இன்டர்வலுக்கு அப்புறம் கதை எங்கே ஸ்ட்ரெச் பண்ண ஆரம்பிச்சதோ எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸையுமே நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சாம்சிஎஸ் மியூசிக்கில் பிஜிஎம்ஸ்லாம் டீசெண்டாகவே இருந்தது. ஓப்பனிங்கில் ஒரு லவ் ட்ராக் கூட ஓகே ஃபீல் தாங்க கொடுத்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஐட்டம் சாங் வரும், அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. அதை அந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சினிமாட்டோகிராஃபி அவர் சைட்லேருந்து குவாலிட்டியான விஷுவல்ஸே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் எடிட்டர் மூவி டியூரேஷனை ஷார்ட்டாக கொடுத்தாலும் செகண்ட் ஆஃப் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ண ஃபீல் தாங்க கொடுத்துச்சு. படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ரெடின் கின்ஸ்லியோட காமெடி, இன்டர்வல் சீக்வன்ஸ் அண்ட் ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ஆஃப். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா டூ மச் ஆஃப் ட்விஸ்ட்டு, இதிலிருந்து டைவர்ட் ஆன செகண்ட் ஆஃப், சாங்ஸ், லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் அண்ட் பர்ஸ்ட் அவுட் எமோஷன்ஸ். ஓவராலாக எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணாலும் பரவாயில்ல, ட்விஸ்ட்காக மட்டுமே படம் பார்ப்போம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான படம் தான் இது. ஸோ இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட், go and watch the utmost twisted blackmail. Cinematics rating for this movie is 5.5 out of 10. Thank you guys.